லக்கி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி யாரோ ஒரு சின்ன பையனுக்கு பிறந்த நாள் எங்களை கொண்டே அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டும் கொடுத்து இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் கேக்கும் கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதான் வந்திருக்கிறோம். அந்த டான்ஸ்லேயே தெரியுது யார் அந்த சின்ன பையன். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே என்ன பேர் உங்களுக்கு? மோகன். இன்றைக்கி மோகன் அண்ணாவோட எத்தனையாவது பர்த்டே? 56வது பர்த்டேக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக நிறைய கிஃப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு பர்த்டேன்றாலே எப்போவுமே கேக் தானே ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. ஒரு அழகான கேக் ஒன்று உங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்குது. சரி, இந்த கேக்கை தாண்டி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்து முடிய யார் அந்த ரகசியமாக எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கிற ஆளை கண்டுபிடிப்போம். அழகான ஷர்ட் ஒன்று வந்திருக்கேன்னு பிடிச்சிருக்கா கலர்? வைப்போம். அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? கிட்டோ. சரி, வைப்போம். அதையும் வைப்போம். சரி, ஓகே. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க போல. ஃபோன் கவர். என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? சரி, அப்போ உங்களோட ஃபோனுக்கு போடுங்க. என்ன கவரை மட்டும் ஃபோன் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குமே. என்ன வெறும் கவரை மட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, சில நேரம் மற்ற கிஃப்ட்டுக்குள்ளே இருக்குதோ தெரியல. அதே மாதிரி பார்ப்போம். உண்மையிலேயே ஃபோனை தந்துட்டாங்களோ, அப்படி உள்ளுக்கு எதுவும் சாக்லேட்டை வச்சு பேக் பண்ணியிருக்கிறாங்களோ தெரியல. பார்ப்போம். எடுங்க. வாவ், ஃபோன் தான். என்ன ஃபோன் வச்சுக்கிறாங்க? சாம்சங். ஓகே, அப்போ ஃபோன் இப்போ மாற்றியாச்சு. சரி, யார்கிட்ட கேட்டிருந்தீங்க ஃபோன் தேவையன்று? யாரோடையும் கதைச்சிருக்கிறீங்களா? வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியுமா யார் அனுப்பியிருப்பாங்க? யார்? என்ன பேர்? எங்கே இருந்து? இத்தாலி. யார் அவங்க உங்களுக்கு? பிராமகன். வெளிநாட்டிலேருந்து. இப்போ சர்ப்ரைஸ் கிஃப்ட்னாலே வெளிநாடுன்னு அப்படி யோசிக்கிறீங்களா, இல்லை அவர் அனுப்பியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுது? அவர் தான். என்னத்தை வச்சு சொல்கிறீங்க? அனுப்பியிருக்கிறார். சரி, என்ன பேர் சொன்னீங்க? அந்த பேரில் வரையில. சரி, இது வெளிநாட்டிலேருந்து வரதே இல்லை, இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்கு. உங்களுக்கு உங்களை பிடிச்ச ஒருத்தங்க உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அது யாரு? ஸ்ரீலங்காவிலையா இருக்கிறாங்க? சரி, உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தல. உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று தாரம். ஒருத்தங்க உங்களோட இந்த பர்த்டேயில் இன்றைக்கு இந்த பர்த்டேயில் இருந்திருந்தா அந்த பர்த்டேயை ரொம்ப பெருசாக கொண்டாடி இருப்பாங்களாம். அவங்க இன்றைக்கு உங்களோட இல்லை, அவங்களோட இடத்துல இருந்து இன்னொருத்தங்க உங்களுக்காக இந்த அன்பளிப்புகளை அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? என்ன பேர்? எங்க அவர்? இறந்துட்டார். சரி, ஏன் அவரை சொல்கிறீங்க? அவர் இல்லைன்றதால அப்படி சொல்கிறீங்களா? சரி, அவற்ற இடத்துல இருந்து யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? இல்லைங்களா? மகள். ஷுவராக சொல்கிறீங்களா? சரி, அப்படியே இருக்கட்டும். நாங்கள் மற்ற கிஃப்டையும் இருக்கா பார்த்துட்டு யாருன்ற இருக்கா யோசி. திருப்பி காட்டுங்களேன் எங்களுக்கு. இது என்ன ஆட்டன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? இதை பிளட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க இது செய்கிறவங்க தங்களோட ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் தான் இந்த படம் வரைவாங்க. யார் உங்களுக்காக இந்த ரத்தத்தை அன்பளிப்பாக கொடுத்த பர்சன்? நீங்கள் உங்களோட ரத்தத்தை கொடுத்து அவங்களுக்காக உங்களோட நாட்களை எல்லாம் செலவு செய்திருக்கிறீங்க. அதிண்ட பிரதிபலனா உங்களை அளவுக்கு செய்ய முடியாட்டியும் ஒரு சின்ன பிரதிபலனா இருக்கட்டும்னு சொல்லி அவங்களோட ரத்தத்தை உங்களுக்காக தந்திருக்கிறாங்க. யாரா இருக்கு? இல்லையே. சரி, நீங்கள் உங்களோட ரத்தத்தை கொடுத்து ஒருத்தங்களை வளர்த்து
வந்திருக்கிறீங்களே, யார் அது? அதானே, என்ன எல்லாருக்குமே நான் இந்த உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்துருக்கிறேன், யாருன்னு தெரியல. சரி, உங்களோட மருமகனை சொல்லி இருக்கிறீங்க, அவங்களோட இடத்துல இருந்து செய்யறது யாரு? உங்களோட மருமகன் இடத்துல அவற்றை கடமையை செய்யறது யாரு? மகள். உங்களோட மகள் தான் தந்திருக்கிறாங்க ரத்தத்தை. அப்ப ஏன் நீங்க அவங்கள சொல்லல? சந்தோஷம். சரி, ஓகே. உங்களோட மகள் என்ன பேர்? மகளுக்கு சாலினி. அவங்களும் உங்களோட பேர பிள்ளைகளும் உங்களுக்காக இந்த நாளில் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கிறாங்க. ஸ்பெஷலாக எனக்கு சொல்லியிருந்தாங்க என்னென்னா, நீங்கள் தங்களை நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறீங்களாம், உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து தங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களாம். அதை போல் தன் கணவன் தன்னை விட்டு போகும்போது உங்களை நம்பித்தானா தன் பிள்ளைகளை விட்டு அவற்றை உயிர் பிரிகிற நேரத்தில் உங்களை நம்பித்தானாம் அந்த பிள்ளைகள் நீங்கள் நல்லா பார்ப்பீங்களேன்னு அவற்றை உயிர் பிரிஞ்சிருக்குமாம் என்று தான் நம்புகிறாவாம். அதை போலவே நீங்கள் தங்களை வளர்த்தது போலவே தன் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கொள்கிறீங்களாம். எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமென்று அவங்க கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. உங்களோட வாழ்நாளில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சந்தோஷங்கள் தேவைன்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமா, கடவுள்கிட்ட தான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறாவாம். உங்களோட அன்பு எப்போவுமே தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தேவையாம். தங்கள் வாழ்நாள் பூரா உங்களோடையே தங்களோட காலத்தை சந்தோஷமாக கழிப்பினுமான்னு சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஸ்பெஷலாக செய்த உங்களோட மகள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த தருணத்திலே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களோட மருமகன்ற ஆசையை அவற்றை நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. சரி, ஓகே. அப்போ மகளை ஒருக்கா கூப்பிடுவோம். அப்பா விஷ் பண்ணலாமே. என்ன சரி, இன்னைக்கு அப்பாவை சந்தோஷப்படுத்த தான் யோசிச்சு இவ்வளவு தூரம் செய்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அழுகிறீங்க. நீங்கள் அழுதா அப்பா கவலைப்படுவாருல்ல? இருந்திருக்கு. சரி, ஓகே. கடவுள் அவரை கூப்பிட்டுட்டார் கண்ணட்ட. சரி, அதை நினைச்சு நாங்கள் நெடுக கவலைப்படக்கூடாதானே. அப்போ நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தா அவற்றை ஆத்மாவும் சாந்தி அடையாது. அப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவர் சந்தோஷமாக உங்களை பார்த்து கொண்டு இருப்பார். நீங்கள் இதை போலவே உங்களோட அப்பா கேட்ட பிள்ளையா உங்களோட பிள்ளைகளோட உங்களோட அப்பாவோட வாழ்நாளை கழிக்கணும், சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கை அமையணுமென்று நாங்களும் கடவுளை பிரார்த்தித்து கொள்கிறோம். இன்றைய நாளில் பர்த்டே பாய் அவருக்கும் நாங்கள் எங்களோட ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக இன்றைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களப்பா. Happy birthday, happy birthday, மேல